வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல் பீஃப் கறி. இதுக்கு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சியை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வைக்கணும். 5 பச்சை மிளகாயை பாதி பாதியாக கீறி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, கறி மசால் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், மிளகாத்தூள், பெப்பர் தூள், மஞ்சள். இந்த பீஃப் கறியை சின்ன துண்டுகளாக வெட்டி குக்கரில் போட்டிருக்கேன். இது கூட நல்ல பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் கறி மசாலா பொடி, மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், 2 மடங்கு மல்லித்தூள். அடுத்தது இந்த பொடிசா நறுக்கின தக்காளி. இதெல்லாம் போட்டுட்டு உப்பையும் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பச்சையாக இருக்கும்போதே இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பீசஸ்லையும் படுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இது தண்ணி ஊற்ற வேண்டாம். உப்பு போட்டுருக்கிறதுனால இந்த பீசஸ்லேருந்து தண்ணி வரும், அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதை அப்படியே குக்கரை மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். உங்கள் குக்கரோட இதை பொறுத்து எவ்வளோ விசில் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் ஒரு 7 விசில் விட போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பீஃப் நல்லா வெந்துச்சு. நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் அதில் போட்ட தக்காளி, உப்பு, இதுலேருந்து வந்த தண்ணி மட்டும் இல்லை, இவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த டிஷ்க்கு நம்ம கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றுறேன். ஓரளவுக்கு ஊற்றி வச்சு இஞ்சி பூண்டு காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி, ஸ்லைஸ் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய். இதை நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கணும். நல்லாவே வதக்கணும். கொஞ்சம் கூட பச்சை வாசம் வராத அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கியிருக்கணும். அந்த டைமில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இஞ்சி பூண்டு வதங்கின உடனே இந்த வெந்திருக்கிற கறியை நம்ம இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி வந்து தண்ணி வற்றி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம மிளகை சேர்த்துக்கிறோம், பெப்பர் தூள், நல்லா ஒரு அருமையான பீஃப் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மேலே லேசாக கருவேப்பிலை மட்டும் தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.